சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ராட்சத திரையில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை ரசிகர்கள் கண்டு களித்து வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜானகிராமன். ஜானகிராமன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி தற்போது நடந்து வருகிறது. இந்த சாம்பியன் தொடரை நேரலையில் பொதுமக்கள் காண்பதற்கு சென்னையில் மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்கிரீனிங் அமைக்கப்பட்டு அதன் மூலம் சிறப்பு நேரலை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையிலும் இந்த கிரிக்கெட் போட்டி நேரலை செய்யப்பட்டு வருவதில் ஏராளமான பொதுமக்கள் கூட்டமாக வந்து தற்போது ஆர்வமுடன் இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்து வருகின்றனர். முன்பு மதிய நேரத்தில் வெயில் அதிகமாக இருந்த போதிலும் ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்தனர். தற்போது இந்த மாலை நேரத்தில், அதாவது இந்த வெயில் தணிந்த நிலையில் தற்போது இந்திய அணி பேட்டிங் செய்து வரும் இந்த நிலையில் கடற்கரைக்கு இந்த சாம்பியன் கிரிக்கெட் தொடரை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் மாலை இருந்ததை விட தற்போது அதிக அளவிலான ரசிகர்கள் இந்த கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்காக தற்போது வந்துள்ளனர். நீண்ட நேரமாக தரையில் அமர்ந்து தின்பண்டங்களை சாப்பிட்டபடியே இந்த கிரிக்கெட் போட்டியை ரசித்து வருகின்றனர். தற்போது முன்பு இருந்ததை விட வயது வித்தியாசமின்றி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஏராளமான கூட்டம் தொடர்ந்து மதியத்திலிருந்து தற்போது வரை ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. தற்போது இந்த கடற்கரை பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் ரசிகர்களும் இந்திய கொடிகளை அசைத்து தங்கள் மகிழ்ச்சி, அதாவது இந்திய அணி விளையாடுவதை பார்த்து உற்சாகமுடன் கொடியை தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த கடற்கரை பகுதியில் காணும் இடம், அதாவது இந்த கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஏராளமான பொதுமக்கள் நின்றும் அமர்ந்தும் ஆங்காங்கே சுற்றி திரிந்தும் இந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சியை நான் தற்போது தொடர்ந்து காண முடிகிறது. ஏற்கனவே அரையிறுதி போட்டி இந்த கடற்கரைகளில், அதாவது சென்னை பெசன்ட் நகர், மெரினா உள்ளிட்ட இந்த கடற்கரை பகுதிகள் திரையிட்ட நிலையில் தற்போது இந்த இறுதிப் போட்டியும் நேரில் திரையிடப்பட்டு வருகிறது.